எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை எங்களோடு இருக்கிறதை நாம் எப்பொழுதும் உணர்கிறோம் அல்லவா? நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. நம்ம சோர்ந்து போகிற நேரம் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய கிருபை. நம்மை தாழ்வில நம்மை நினைத்து நம்மை தூக்கி எடுத்தாரே, அதுதான் அவருடைய கிருபை. நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சித்து கொண்டாரே, அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பது தேவனுடைய கிருபை என்றே வேதம் சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த வருஷம் முழுவதையும் நம்ம திரும்பி பார்க்கிறோம். தேவ கிருபை நம்ம மேல எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது, எவ்வளவு மகத்துவமாய் இருந்திருக்கிறது. அந்த கிருபை நம்மை விட்டு விலகவில்லை, அது நம்மை கைவிடவில்லை. இந்த உலகத்துல பலது நம்மை விட்டு போயிருக்கலாம், பலர் நம்மை விட்டு போயிருக்கலாம். ஆனாலும் தேவ கிருபை நம்மோடு இருந்ததினால்தான் இன்றைக்கு நம்ம சாவாமல் உயிரோடு இருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு நாளும் அங்கே வெட்கப்படுத்தாமல், நம்மை கைவிடாமல் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆம், நம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம், இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு நன்மையாய், எவ்வளவு அற்புதமாய், அதிசயமாய் எங்களை நடத்தி வருகிறார். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிலர் இல்லாததை நினைத்து புலம்புகிறார்களே தவிர இருப்பதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவதில்லை. சிலர் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறார்களே தவிர கடந்த காலங்களில கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற இருதயம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிற இருதயம் அநேகருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் போய்விடுகிறது. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இருதயம் அநேகருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதன் வண்ணமாய் சொல்லுகிறதை சங்கீதம் 139 அதிகாரம் 17 18 வசனத்துல இப்படி சொல்லுகிறார். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலத்தனை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது உம்மண்டையில நான் இன்னும் இருக்கிறேனே என்று சொல்கிறார். நான் அவைகளை எண்ண போனால் அந்த கடற்கரை மணலத்தனையை பார்க்கிலும் அதிகமாமே என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் சங்கீதம் 103 எப்பொழுதும் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்கிறார். ஆம், கடவுள் நமக்கு செய்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவரை துதிப்போமா? நான் வருடத்தின் இறுதியில நன்றி பாடல் ஆராதனை வைப்பது உண்டு. பாடல் ஆராதனை, ஆண்டவரை பாடி தேவனுடைய நன்மைகளை நினைத்து பாடுகிற நன்றி பாடல் ஆராதனை. ஆம், ஏன் அதை வைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் துதியாக பாடல்களாக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆம், எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் கர்த்தர் செய்ததை நினைத்து ஸ்தோத்திரம் பண்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்களா? கர்த்தரை உங்களுக்கு செய்த உபகாரங்களை நினைத்து அவரை பாடுகிறீர்களா? அவரை புகழ்கிறீர்களா? நீங்களும் கர்த்தரை துதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக ஒருவேளை இது மட்டும் நீங்கள் கடவுள் செய்ததை நினைத்து பார்க்காமல் இல்லாததை நினைத்து முறுமுறுப்பீர்களாயிருந்தால், எதிர்காலத்தை நினைத்து கலங்கிருப்பீர்கள் என்றால் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், கடந்த காலத்தை நினைக்கும் போது எதிர்காலத்தை கொடுத்த விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. கர்த்தர் எங்களை இது மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது இனியும் எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். கர்த்தரை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு நன்றி செலுத்துவோமா?
கத்தரங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? கத்தரங்களை பூசித்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? கத்தர் எல்லா வல்லடிகளுக்கு நம்மை விலக்கி காத்ததுக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மை தேவன் பொல்லாப்புக்கு விலக்கி காத்ததுக்கு நன்றி செலுத்துவோமா? எங்கள் வாழ்க்கையில எத்தனை எத்தனை நன்மைகளை அப்பா செய்தி கடற்கரை மணலத்தினை பார்க்கிலும் அதிகமாய் தேவன் நன்மை செய்தவரே ஸ்தோத்திரம். இந்த நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தருளும். தேவனை எப்பொழுதும் துதிக்கத்தக்கதா கர்த்தர்தாமே உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தினார் உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் செய்ததை நினைத்து நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.